ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி தான் அவன் டிராமா பண்ணுவான். நீயுமே எதுவுமே தெரியாத மாதிரி தான் அவன் முன்னாடி டிராமா பண்ணணும். இப்போ நீ வீட்டுக்கு போனதுமே எங்க போயிட்டு வந்தேன்னு கேப்பான். நீ உண்மைய மறைச்சு பேசுவேன்னு அவ எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா நீ என்ன நடந்துச்சோ அத ஒண்ணு விடாம அப்படியே சொல்லிடுக்கா. அவன் விஷயத்துல என்ன பண்ணலான்னு நம்ம 2 பேரும் சீக்கிரமே ஒரு முடிவு எடுத்துடலாம்க்கா. நான் முடிவு எடுத்துட்டேன் ரஞ்சிதா. இனிமே அந்த அயோக்கியனோட என்னால வாழ முடியாது. தர்ஷினிக்காக மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை நினைச்சுதான் நானும் பொறுமையா இருன்னு சொல்றேன்க்கா. உன் கோவம் டென்ஷன் எதையுமே நீ காட்டிக்காத. நீ எப்பவும் போல இரு. அவன மாதிரியே நீயும் நடிக்கா. சரியான நேரம் வரும்போது அவனுக்கான தண்டனையை கொடுத்துட்டு நாம விலகி வந்துடலாம். சரி, அதெல்லாம் விடு. அங்க போய் சண்டை போட்டு வந்ததுல நீ டயர்டா இருப்ப. எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்ட. நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு. டேய், அந்த ரஞ்சிதாவும் அக்காவும் என்ன ஆட்டம் ஆடிட்டு போனாங்கன்னு பாத்தியாடா? என் தங்கச்சியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அவ அக்கா கறி சண்டை போடுறா. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ரஞ்சிதா சவால் விட்டுட்டு போறா. நீ என்னடா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பேசாம நின்னுட்டு இருக்க? அக்கா, அவங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது இவன் என்னக்கா சொல்ல முடியும்? வேணா சுந்தர், என் கோவத்தை கலராத. அப்புறம் நான் வேற ஏதாவது பேசிடுவேன். அக்கா, நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம பார்த்து வைக்கிற பொண்ணை நம்ம பையன் கட்டிக்கணும்னு எல்லா அம்மாவும் ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவன் வேற யாரையாவது விரும்புறான்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு பார்த்து பக்குவமா ஏத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. டேய், அவ தப்பானவளா இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. அண்ணி, அபாண்டமா பேசாதீங்க. எனக்கு வழிகாட்டினா நீங்க தான். உங்களை பார்த்துதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா ரஞ்சிதா விஷயத்துல மட்டும் நீங்க உங்க இயல்பு மீறி நடந்துக்கிறது தான் வருத்தமா இருக்கு. அருணுக்கு பிடிச்ச வாழ்க்கை எதிர்பாராத விதமா அவனுக்கு கிடைச்சிருக்கு. உங்க ஆசீர்வாதத்தோட அத ஆரம்பிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆனா உங்க வார்த்தையை அவன் மீறிட்டான்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த கோவத்தினாலதான் ரஞ்சிதா நல்லவன்னு தெரிஞ்சிருந்தோம் பிடிவாதமா அவளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அந்த பிடிவாதத்தை தூக்கி எறிஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும் அண்ணி. குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவளுக்கு பிடிவாதக்காரின்னு தான் பேரு கிடைக்கும்னா அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் சீதா. நீங்க எல்லாருமே என்ன கொடுமைக்காரின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. நான் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல.